எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மிருகஸ்ரீட நட்சத்திரத்தை பத்தி பார்க்க போறோம். அந்த மிருகஸ்ரீட நட்சத்திரத்திற்கு வரக்கூடிய குரு தசா காலம் அவருக்கு வாழ்க்கையில என்ன மாதிரி நன்மை தீமைகளை செய்ய போகுது அப்படிங்கிறத பத்தி ஒரு முழு விரிவான பதிவா பார்க்க போறோம்னு வச்சுங்களேன். இந்த வரக்கூடிய திசா காலங்களை பத்தி தெரிந்து கொள்ளும் பொழுது நம்மளுடைய மனதை வந்து ஒரு பக்குவப்படுத்துறதற்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். அதற்கு தான் இந்த பதிவுன்னு வச்சுக்கோங்களேன். குறிப்பா இந்த மிருகஸ்ரீட நட்சத்திரம் 1-2 பாதங்கள் ரிஷப ராசியிலும் 3-4 பாதங்கள் வந்து மிதுன ராசியிலும் இருக்கிறதுனால இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்காரர்களாகவும் இருப்பாங்க, மிதுன ராசிக்காரர்களாகவும் இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். குறிப்பா இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் அந்த பற்றோடு அணுகக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. பற்றுனா இந்த இடத்துல ஆசைன்னு சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது. அதை ஒரு பக்தி உணர்வோடுன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு ஈடுபாடு செய்யும் போது அதுல ஒரு பக்தி, அப்பா நம்ம ஒரு தொழில் போறோம், அதுல ஒரு பற்றா இருக்கணும், பக்தி உணர்வோடு செயல்படணும் இப்படி சொல்றாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி எண்ணம் கொண்ட நபர்களாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அருமையான குணாதிசயம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே முன்னின்று தைரியமாக வழிநடத்தி மற்றவர்களையும் சேர்த்து வழிநடத்தி செல்லக்கூடியவர்கள் வச்சுக்கோங்க. ஒரு போர்ல அந்த தளபதி எப்படி எல்லாத்தையும் முன்னாடி நின்று என்னை தாண்டி மற்றவனை போய் தொடரா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்கல்ல, அது மாதிரி எந்த ஒரு காரியத்தையும் முன்னின்று தைரியமாக செயல்படுத்தக்கூடிய நபர்களாக இந்த மிருகஸ்ரீட நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் இருப்பாங்க. இவர்களுக்கு இவருடைய பிறந்த நட்சத்திரத்தின் அதிபதியாக யார் வரான்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் தான். இந்த மிருகஸ்ரீட நட்சத்திரத்தினுடைய அதிபதி செவ்வாய் பகவான். அப்ப இவர்களுக்கு ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் திசை முதல் திசையாக வரும். செவ்வாய் திசையோட ஆண்டு காலம் பாத்தீங்கன்னா 7 ஆண்டு காலம். நம்ம எல்லாத்துக்கும் பொருந்தி வர மாதிரி இந்த திசா காலத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா ஒரு 4 வயது வரைக்கும் உங்களுக்கு செவ்வாய் திசை நடக்குது அப்படின்னா, செவ்வாய் திசைக்கு அப்புறம் ராகு திசை வாழ்க்கையில வரும். ராகு திசை ஒரு 18 வருட ஆண்டு காலம். அப்ப 22 வயது வரைக்கும் செவ்வாய் திசை ராகு திசை முடிச்சிருவாங்க. 22 வயசுலதான் இவங்களுக்கு குரு திசா காலம் வருது. 22 வயசுல ஆரம்பிக்கக்கூடிய குரு திசை 38 வயது 16 ஆண்டு காலம் வந்து இவங்களுக்கு வந்து குரு திசை நடக்கும். வாழ்க்கையில ஒரு இளமை பருவம், படிப்பை முடிச்சு அடுத்து வேலைக்கு போறது, திருமண வாழ்க்கை, குழந்தைகள், இது எல்லாத்தையும் வந்து ஒரு தொழில் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்டா அந்த வயசுல போய் உட்கார்றது, இது எல்லாத்தையும் கையில எடுத்துக்கூடியவரா யார் வரான்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் தான் வராரு. அப்போ இவர்களுக்கு அனைத்து விதமான அடிப்படை அந்த பேஸ் மட்டத்தை தரக்கூடியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த குரு பகவான் தான். அப்ப இந்த குருதசா காலம் 22 வயதுல ஆரம்பிக்கக்கூடிய நபர்களுக்கு இது வரைக்கும் வாழ்க்கையில அவங்க எப்படி இருந்தாலும் பிரச்சனைகள் வச்சுக்கங்களேன். ஆனா இந்த குருதசை காலம் ஆரம்பித்த பிறகு பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் சொல்லக்கூடிய கிரகம் பாத்தீங்கன்னா முழு சுபக்கோள் தரக்கூடிய நன்மையை முழுமையாக தரக்கூடியவர் வந்து இந்த குரு பகவான் தான். இந்த குரு பகவான் சொல்லக்கூடிய கிரகம் இவர்களுக்கு 22 வயசுல வந்த உடனே பாத்தீங்கன்னா இவர்களுக்குள்ள சில நன்றி உணர்வை தரக்கூடியவராக முதல்ல வந்துடுவாரு. உண்மை நெறியோடு நடக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவருக்குள்ள வந்துடும். இது வரைக்கும் நான் அப்படி இப்படி இருந்துட்டப்பா ராகுதேசில, ஆனா எனக்கு உள்ள ஒரு மாற்றம் வருது. இந்த குருதசை வந்த பிறகு இப்படி எல்லாம் மாறிடணும், நல்ல நேர்மையா இருந்துக்கணும், நமக்கு உதவி செஞ்சவங்களுக்கு நன்றி உணர்வோடு இருக்கணும், உண்மை நெறியோடு செயல்படணும் இப்படிங்கக்கூடிய அந்த குணாதிசயம் இதெல்லாம் ரொம்ப தூய தமிழா இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க. இதுக்கான காரகத்துவம் யாருன்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் தான். இதை கொடுக்காம அந்த திசா காலங்கள்ல போகவே போகாதுன்னு வச்சுங்களேன். ஃபர்ஸ்ட் 5 வருஷம் எனக்கு இது வரவே இல்லை, ஃபர்ஸ்ட் 10 வருஷம் நீ சொல்றது 30 வயசு எனக்கு வரவே இல்லைன்னு இருந்தா கூட 30 வயசுக்கு மேலேயாவது இந்த குணாதிசயத்தை அவர் கொடுக்காம போகவே மாட்டார். அதே மாதிரி தன்னுடைய மதத்தின் மீது ஒரு நம்பிக்கை உணர்வை ஏற்படுத்தக்கூடியவராக இந்த குரு பகவான் வந்துருவாருன்னு வச்சுக்கோங்களேன். மத தெய்வங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருக்கக்கூடிய நம்மளுடைய மதம், நம்மளுடைய தெய்வங்கள், இது சார்ந்த விஷயங்களை இந்த ஆச்சார அனுஷ்டானங்களை கடைபிடிக்க வைக்கக்கூடியவராக அந்த திசாகாலம் குரு பகவான் இந்த மிருகஸ்ரீட நட்சத்திரக்காரர்களை மாத்திடுவார். தெய்வம், கோவில் வழிபாடு, இறை நம்பிக்கை, இதுல எல்லாம் ரொம்ப அதிகப்படியான விஷயங்கள்ல ஈடுபாட வைக்கக்கூடிய நபர்களாகவும் தன்னுடைய இது வரைக்கும் வந்து நான் எங்க அப்பா சொல்றதை கேட்டதே இல்லைங்க, ஆனா இனிமேல் எங்க அப்பா சொல்றதை கேட்கணும்னு தோணுதுங்க இப்படின்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா. இதையெல்லாம் இந்த குரு பகவான் அந்த திசா காலங்கள்ல இந்த மிருகசீட நட்சத்திரக்காரருக்கு வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுப்பாரு. இதெல்லாம் இவருடைய காரகத்துவமா இருந்தா கூட இந்த குரு பகவானுக்கு முக்கியமான காரகத்துவம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொருளாதாரத்தை பற்றி சொல்லக்கூடியவர் இந்த குரு பகவான் தான். வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு லட்சங்களை தாண்டி நான் கோடியில பயணிச்சுட்டு இருக்கேன் இப்படின்னா அதற்கு காரணம் குரு பகவானாத்தாக இருக்கணும். குரு பகவான் ஏதோ ஒரு பாவத்தோடு சம்பந்தப்படும் பொழுது, நடக்கக்கூடிய தசாகாலங்களோடு சம்பந்தப்படும் பொழுது அந்த பணம் பெரும்பணமாக மாறும்னு வச்சுக்கோங்களேன். பொருளாதார விஷயங்கள்ல மிகப்பெரிய உயர்வு. அப்போ இந்த குரு திசை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வாழ்க்கையில கண்டிப்பா உங்களுக்கு பொருளாதாரத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய திசையாக இருந்தாலும் கூட அந்த குரு பகவான் உங்களுடைய ஸ்தானங்கள்ல எப்படி போய் அமர்ந்திருக்கார் அப்படிங்கிறத பொறுத்து அந்த பலன்கள் மாறுபடும்னு வச்சுங்க. ஆனா பணத்தை பார்ப்பது உறுதி, அந்த பணம்
பார்க்கக்கூடிய பணம் கடனாக பார்க்கப்படுமா, அல்லது எனக்கு ஒரு சொத்து, அது ஒரு பேஸ் மட்டமா எனக்கு வாழ்வுக்கு ஒரு ஆதாரமா மாறுமா அப்படிங்கிறது இவங்களுடைய அடிப்படையில இருக்கக்கூடிய விஷயம்னு வச்சுக்கங்களேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா குழந்தையை பற்றி சொல்லக்கூடியது, நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தையை பற்றி சொல்லக்கூடியவர் குரு பகவான் தான். புத்திரகாரகன். வீட்டுல நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் இதையெல்லாம் குறிக்கக்கூடியவர் குரு பகவான். குரு பகவானுடைய துணையில, குரு பகவானுடைய பார்வையில தான் ஒருத்தனுக்கு திருமணம் அதிகப்படியா நடக்கும். வாழ்க்கையில நமக்கு நன்மை சரி ஏதாவது ஒரு தீமை நடக்குது அப்படின்னா அந்த பாவத்துக்கு குரு பகவானுடைய பார்வை இருக்கும் பட்சத்துல அந்த தீமை கூட நன்மையா மாறும் அப்படின்னா ஜோதிட விதிகள்ல சொல்லப்படுது. பாத்தீங்களா, குரு பகவானுடைய பார்வைக்கு அவ்வளவு பலம் இருக்கு. அதனாலதான் நம்ம ஏதாவது ஒரு கோயில போய் முன்னாடி நிற்கும் போது பாத்தீங்கன்னா அந்த தட்சிணாமூர்த்தியை மட்டும் நேரா நின்று கும்பிடணும், அவருடைய பார்வை நம்ம மேல விழணும், இப்படி எல்லாம் நம்மளுடைய சாஸ்திரத்துல சொல்லியிருக்காங்க. பாத்தீங்களா, அந்த அளவுக்கு குரு பகவானுடைய பார்வை இருக்கு. நல்லதை செய்யக்கூடிய பார்வை அப்படின்னு வச்சுக்கோங்க. பொதுவா உங்களுடைய ஜாதகத்துல இந்த குரு பகவான் சொல்லக்கூடிய கிரகம் ராகு பகவானுடைய சேர்க்கையோ, ராகு பகவானுடைய நட்சத்திரத்துல அமருவதோ, கேது பகவானுடைய சேர்க்கையோ, கேது பகவானுடைய நட்சத்திரத்துல அமருவதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த திசா காலங்கள் உங்களுக்கு சில பிரச்சனைகளை தரக்கூடியதா இருக்கும்னு வச்சுக்கோங்க. குறிப்பா ராகுவுடன் சேரும்பொழுது பாத்தீங்கன்னா சில புத்திர தோஷங்களை தரக்கூடியதாக வருகிறது. அந்த காலத்துல சில திருமண தடையை தரக்கூடியதாக வருகிறதுன்னு வச்சுக்கோங்க. பொருளாதார ரீதியான சில நெருக்கடிகளை, தொழில் சார்ந்த வகையில சில பிரச்சனைகளை தரக்கூடியவரா வராது. ஏன்னா இந்த குரு பகவான் சொல்லக்கூடிய கிரகம் காலபுருஷனுடைய 10வது வீட்டுல தான் நீச்சம் அடைகிறார். அப்ப தொழில பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருப்பார். காலபுருஷனுடைய 4வது வீட்டுல போய் என்ன ஆகிறாரு, உச்சமாகிறாரு. அப்போ இடம், நிலம், வீடு, வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல இந்த ராகு பகவானோட சேரும்போது அதுலயே சில பிரச்சனைகளை தரக்கூடிய வந்துகிட்டே இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கேது பகவானுடைய இந்த குரு பகவான் சேரும் பொழுது பாத்தீங்கன்னா தொழில சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, குழந்தைகளால் மனக்கவலை ஏதோ ஒரு கவலை, சரியா படிக்க மாட்டான், இவனை நினைச்சு எனக்கு ஒரு கவலையா இருக்கு, அவனுக்கு உடல் சார்ந்த வகையில சில பிரச்சனைகளை தருது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த கொடுத்துக்கிட்டே வருவாரு. பொருளாதார விஷயங்கள்ல இந்த கேது பகவான் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிகப்படியான நெருக்கடிகளை வாழ்நாள்ல தருவார். கேதுன்னு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அப்படி நசுக்கக்கூடிய விஷயம். ஒரு பிரச்சனைய நம்ம நினைச்சு ஐயோ அப்படின்னு கவலைப்படுறோம் பாத்தீங்களா, அது இந்த கேது பகவான் தான் நசுக்கும் அப்படியே. அந்த கேது பகவான் சொல்லக்கூடிய விஷயம் இந்த குரு கேது இணைவு, குரு பகவான் கேதுவுடைய நட்சத்திரத்துல போய் அமர்வுது. அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களை பொருளாதார ரீதியா ஒரு விஷயத்துல, அதாவது கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல சிக்க வைக்கக்கூடிய கிரகமாக இந்த குரு கேது இணைவு வாழ்க்கையில ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். நீங்க எங்க எப்ப எவ்வளவு கடன் கேட்டாலும் கிடைக்கும், எந்த சமயத்துல கேட்டாலும் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அதை திருப்பி தர முடியாத ஒரு சூழலை இந்த குரு கேது இணைவு வாழ்க்கையில உங்களை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அதனால அந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருப்பது நல்லதுன்னு வச்சுக்கோங்க. அடுத்து இந்த குரு பகவான் உங்களுடைய லக்னத்திற்கு பாதகாதிபதியாகவோ அல்லது பாதகஸ்தானத்தின் அதிபதியோடு தொடர்பு கொள்ளும் பொழுதோ, பாதகஸ்தானத்தில் அமரும் பொழுதோ இந்த திசா காலங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய நன்மையை கடைசியில சில சொற்ப பலன்களை தரக்கூடியவராக குரு பகவான் வந்துருவாரு. பொதுவா 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதிகளோட தொடர்பு ஏற்படும் பொழுது சில விரயங்களை சந்திக்க வைக்கக்கூடியவராகவும், பொருளாதார ரீதியாக கடனை சந்திக்க வைக்கக்கூடியவராகவும், குழந்தைகளை பற்றின மனக்கவலை தரக்கூடியவராகவும், பொருளாதார விஷயங்களை சில தடைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பையும் இந்த குரு பகவான் இந்த திசைகாலம் கொடுத்துருவார். 6, 8, 12ஆம் அதிபதி தொடர்பு ஏற்படுறது, இல்ல அந்த பாவத்துல போய் நிக்கிறது, அல்லது அந்த நட்சத்திரத்தின் அதிபதி அந்த நட்சத்திரத்துல போய் நிக்கிறது, 6ஆம் அதிபதி நட்சத்திரத்துல, 8ஆம் அதிபதி நட்சத்திரத்துல, 12ஆம் அதிபதிகளோட நட்சத்திரத்துல இதெல்லாம் போய் அமர்வது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த சார்ந்த விஷயங்களை சில பிரச்சனைகளை தரக்கூடியவராக இந்த குரு பகவான் வந்துருவாருன்னு வச்சுக்கங்களேன். குறிப்பா அப்படின்னு சொல்ல போனா இந்த குரு பகவான் சொல்லக்கூடிய கிரகம் திதிசூனியாதிபதிகளோடையோ அல்லது திதிசூனிய பாவத்தோடோ, இல்ல குரு பகவானே உங்களுக்கு திதிசூனியாதிபதியோ அல்லது அவயோகியாகவோ இந்த மாதிரி எல்லாம் வரும்பொழுது பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த திசா காலங்கள் சில நன்மைகளை அடைய முடியாத சந்தர்ப்பத்தை இந்த குரு பகவானுடைய திசை காலங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் இந்த குரு பகவான் செய்யக்கூடிய தடைகள். இதற்கு உங்களுடைய சுய ஜாதகத்துல லக்னத்திற்கு குரு பகவான் எப்படி இருப்பார் என்பதை பார்த்து சில பலன்களை எடுத்து அதற்கு வழிபாடு செய்யும் பொழுது சில மாற்றங்களை அந்த திசா காலங்களை சந்திக்க முடியும். அதே மாதிரி இந்த குரு பகவான் சில குறிப்பிட்ட லக்னத்துல குரு பகவான் எனக்கு இருக்காருங்க அப்படின்னா அது ஒரு திக்பலமாக சொல்லப்படுகிறது. லக்னத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வாழ்க்கையில நல்ல ஒரு யோகத்தை தரக்கூடியவராகவும், அந்த திசா காலங்களை பொருளாதார மேன்மையை அடையக்கூடிய வைப்பவராகவும், வாழ்க்கையில மற்றவருக்கு நீங்க மிகப்பெரிய ஒரு குரு போல தோன்றக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த குரு பகவான் திசா காலங்களை ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. நீங்கள் 2ஆம் இடத்துல குரு பகவான் உங்களுக்கு இருக்காருன்னு வச்சுங்க, பொருளாதார ரீதியா சில மாற்றங்களை,
பொருளாதார ரீதியா சில உயர்வுகளை அடையக்கூடிய ஒரு நபர்களாகவும், நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவர்களுக்கு வேதமாக மாற்றக்கூடிய வாய்ப்பை இந்த 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் செய்து விடுவார். இந்த மாதிரி குரு பகவான் ஒவ்வொரு ஸ்தானங்கள்ல நிற்கும் பொழுதும் பாத்தீங்கன்னா அதற்கான பலனை இந்த திசா காலத்துல அந்த ஜாதகர் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார். உங்களுடைய சுய ஜாதகத்துல லக்னத்திற்கு இந்த குரு பகவான் எந்த பாவத்தில் நிற்கிறார், என்ன மாதிரியான நன்மை தீமைகளை செய்ய போறார் அப்படிங்கிறது உங்களோட ஜாதகத்துல அடிப்படையா இருக்கக்கூடிய விஷயத்தை ஆராய்ந்து அதற்கான இறை வழிபாடு கிரக வழிபாடுகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த திசையை எளிமையா கடப்பதற்கும், நம்ம அந்த திசை இப்படிதான் நமக்கு நடக்க போகுது அப்படின்னு ஒரு 10% தெரியுதுன்னு வச்சுங்களேன். ரொம்ப தெரிய வேண்டாம், நான் அப்படிதான் நான் இன்னைக்கு நைட் என்ன சாப்பிட போறேன்லாம் தெரிய வேண்டாம், ஆனா இது சாப்பிடணும் போல எனக்கு தோணுதுடா அப்படின்னு மனசு தெரிஞ்சுக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதை எப்படி சாப்பிடலாம், எவ்வளவு சாப்பிடலாம் அப்படிங்கிற தன்மையை உணர்ந்துக்கும் பாத்தீங்களா. அதற்கு தான் இந்த மாதிரியான பதிவுகள்லாம் வச்சுக்கோங்களேன். நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என் சேனல்ல ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஒரு கமெண்ட் பண்ணுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு அது உதவியா இருக்கும். நன்றி.